இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச தயிர் சாதம் எப்படி செய்யலாம் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது அதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அரிசி எடுத்து நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. உங்களுக்கு குலைவாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை குலைவாக வேணாம்னா நீங்கள் ஊற வைக்க வேண்டியதில்லை. நான் குலைவாக இருக்கனால ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 2 கிளாஸ் எடுத்திங்கன்னா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதாவது அளவு தண்ணி அதிகமாக ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் கரெக்டாக வரும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும், குலைவாகவும் வரும். அப்புறம் இதில் ஒரு 10-15 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. அப்படின்னா தான் தயிர் சோறு மணமாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் சாதத்தை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பாத்திரத்தில் கூட தண்ணி ஊற்றி காய வச்சு கொதிக்க விட்டு கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். வடித்து சேர்த்துக்கலாம். நான் குக்கரில் வச்சுக்கிறேன். இப்போ அது சோறு அழகாக வெந்துருச்சு. பார்த்திங்கன்னா குலைவாக வெந்திருக்கு, சூப்பராக ரெடி ஆகிருக்கு. வெங்காயம் சேர்த்தனால நல்லா மணமாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா அடியும் பிடிக்கலை. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம தயிர் சாதத்துக்கு தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி நான் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஊட இஞ்சியை கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பூண்டு சேர்த்துருக்கேன், அதுவும் பொடி பொடியாக வெட்டி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு லைட்டாக ஒரு பொன்னிறமாகட்டும். அப்புறம் ஒரு பல்லாரி வெங்காயத்தை எடுத்து நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு பொன்னிறமாகட்டும். இதோட பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம எந்த ஒரு காரத்துக்கு பொடி சேர்க்க போகிறதில்ல, ஆனால் வத்தல் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவு பொன்னிறமாயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது நம்ம குக்கரில் சாதம் வச்சுருந்தோம்ல, அந்த சாதத்தில் இப்போ நான் 2 கிளாஸ் அரிசிக்கு நான் 1/2 லிட்டர் தயிர் ஊற்ற போகிறேன். நீங்கள் உங்களுக்கு தயிர் அதிகமாக வேணாலும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்து வச்சுருக்கேன், அதோடு சேர்த்துக்க போகிறேன். தயிர் எப்பவுமே அதிகமாக இருந்தால் தான் சாதம் சூப்பராக இருக்கும். அந்த பாத்திரத்தை கலக்கி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். ஏன்னா சோறு ரொம்ப இருகலாக இருக்கும். தண்ணி சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லா ஒரு குலைவான பதத்துக்கு வரும். அதனால் நல்லா கிண்டிக்கலாம். பார்த்திங்கன்னா தயிர் சோறு நல்லா ஒன்றா ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து தான் இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான சிம்பிளான தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.